வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான சுசியம். இட்லி மாவு அரைக்கிறப்ப கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா வீட்லேயே சூப்பர் டேஸ்டியான சுசியம் ரெடி பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோம். நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வச்சா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பெல்லாம் நல்லா பெருசாயிடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். நம்ம பருப்பு அளந்த அதே கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும், பருப்பு நல்லா வெந்துடும். இப்போ நம்ம அதே கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் 4 விசில் இட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகட்டும், நம்ம வெல்லம் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்ல வெள்ளங்கிறதுனால நான் சீவிட்டு டைரெக்டாக அப்படியே சேர்க்க போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லம் அழுக்கு ஏதாவது இருந்ததுன்னா ஒரு தடவை காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஆவியெல்லாம் போயிடுச்சு. கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பருப்பு நல்லா வெந்திருக்குது, கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. பருப்பு நல்லா குலைவாக வெந்துருச்சு. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். தொட்டாலே அப்படியே நல்லா மையாக கரையுது. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம மசிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சியும் நம்ம மசிச்சுக்கலாம். இல்லைன்னா பருப்பு கடையிற மத்து இருந்ததுன்னா அதை வச்சும் நீங்கள் கடைஞ்சிக்கலாம். 10-20 செகண்ட் போட்டாலே போதும். அந்த மாதிரியும் நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறப்போ 1-2 பருப்பு இருந்தாலும் கடிக்கிறப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். சுசியத்துக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துருக்குறோம். பருப்பு அளந்த அதே கிளாஸில் வெல்லமும் அளந்துக்கோங்க. 1 கிளாஸ் பருப்புக்கு 1.5 கிளாஸ் வெல்லம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்காதுன்னா 1 கிளாஸ் வெல்லம் சேர்த்தாலே போதும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் சூடாக சூடாக வெல்லம் கொஞ்சம் இலகி கொடுக்கும். அது நல்லா திக்காகணும். வெல்லமும் பருப்பும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு சாப்பிட்றப்போ ஒரு சிலருக்கு வயிறு பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால தான் நான் சுக்கு பொடி சேர்த்துருக்குறேன். சுக்கு சாப்பிட்றப்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். இப்போ டேஸ்ட்டுக்காக நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 10-15 நிமிஷம் ஆற வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். ஓரளவுக்கு ஆறிடுச்சு. கையில் நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நெய் தடவிட்டு உருட்டுறப்ப கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா மாவில் முக்கி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இட்லி மாவு கட்டியாக இருந்தால் தான் சுசியம் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். நீங்கள் சுசியம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா கட்டியாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு புளிக்காத மாவாக இருக்கணும். அரைச்சி அப்பயே நம்ம செய்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இட்லி மாவும் ரெடியாக இருக்குது. நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை இதில் போட்டு உருண்டை தெரியாத அளவுக்கு இட்லி மாவை நல்லா கோட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு எடுத்து போடுறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தடவிட்டு போட்டோன்னா ஷேப் நல்லா வரும். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நிறைய ஊற்றி சுடுறப்ப சுசியம் நல்லா பொங்கி வரும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. கலர் நல்லா மாறிடுச்சு, பபிள்ஸும் நல்லா அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான சுசியம் ரெடி. 200 கிராம் கடலைப்பருப்புக்கு 10 சுசியம் கிடைச்சிருக்குது. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. மீதி இருக்கிறதையும் நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். வீட்லேயே ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான சுசியம் நம்மளே ரெடி பண்ணிடலாம். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணால் போதும். இட்லி மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் பொரிச்செடுத்தா சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு தரலாம்.
நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம செஞ்ச சுசியம் எப்படி வந்திருக்குதுன்னு நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.